நம்ம ஃபைனலாக ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து 15 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, வண்டி அப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வர்றேன். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுதுங்க. வந்துட்டு கிளம்பிட்டு ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டயர்டில் அப்படி தூங்கி ஆயிடுச்சு. தூங்கினதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா கரெக்டாக 6:45 அப்படி பஸ் ஆகிட்டு அப்புறம் வச்சுங்க. இந்த இடத்துக்கு இப்போ தாங்க நான் மொதல் வரேன். கடலியூர் வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேஆர் இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இல்லை, ஹீட்டாகவும் இல்லை, நார்மலாக இருக்குதுங்க. நார்மலான கண்டிஷன், செம்மையாக இருக்குதானே வெதர். பஸ்ஸு போகுதுங்க. இந்த இடத்த திரும்ப மாட்டேங்குது. திரும்பினதுக்கப்புறம் நம்ம போகலாங்க. இந்த இடம் பாருங்கள், அதிகமாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கேர் அப்போ அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க. இங்கே வந்து வியூ நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சுற்றியும் பாருங்கள், காடு மாதிரி செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல சுற்றி மரம், ஆனால் இங்கெல்லாம் காஞ்சிடுச்சு. இந்த சீசனுக்கெல்லாம் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த மழை காலத்தில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குது. இதே செடி மரம் மழை காலத்தில் வந்து அந்த மரம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் சம்திங்க. கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். என்ன ஆகுதுன்னு தெரியலைங்க. கரெக்டாக கொண்டு போய் விட்டுருமா இல்லை போகாத விட்டுருமான்னு தெரில. அங்கே போய் பார்க்கலாம். கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மேலே ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் செம்மையாக இருக்குது பார்க்க. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் இங்கே ரெஸ்டாரண்ட் கட்டிருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. நம்ம வண்டி இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, மலை ஏறிட்டு இருக்குது. இதே மாதிரியே மலை இறக்கி விட்டால் போதும். போகிறது ரைட்டானே தெரியலைங்க. நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கலாம். பொறுமையாக இருக்குங்க. கரெக்டாக போகிறோமான்னு தெரியல. கூகுள் மேப் வேணால் ஒரு மாதிரியாக இருக்குது. கரெக்டாகவும் காமிக்க மாட்டேங்குதுங்க. இந்த இடம் பாருங்களேன், இந்த வேறு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அட்வென்ச்சர் இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஆர் இங்கே பாருங்களேன், ஸ்கூல் மாதிரி பள்ளி எத்தனாவது வரைக்கும் இருக்குன்னு தெரியலைங்க. பார்க்க பெருசாக செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் ஒரு டைம் ஆச்சு படிக்கணும். இங்கே ஏதோ நோம்பி ஆட்டுக்குங்க. கேஆர் சுற்றி பாருங்க, கையில் பாருங்கள் லைட்டு கட்டிக்கிட்டாங்க. நோம்பி தாங்க. பார்க்கலாம், சாயங்காலம் வரைக்கும் இருந்தோன்னா இந்த நோம்பிக்கு வந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி இடத்துல நோம்பி கொண்டாடுறதே வேறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். வேகமாக போகுதுங்க வண்டி. என்ன இது என்ன ஆஃபீஸ்ன்னு தெரியல. இப்போ பாருங்களேன், அப்படியே பள்ளமாக இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வண்டி அசால்ட்டாக போயிருங்க. அந்த மேடு வந்தால் மட்டும்தான் திணறுது. என்னாச்சுன்னு தெரியலைங்க. இந்த ரைடு முடிச்சுட்டு வந்து வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரைடு போகலாம். சரி, இந்த இடம் பாருங்கள், சுற்றி வந்து மிளகு செடி வருதுங்க. மிளகு கொடி செடியில் கொடிங்க. ஆனால் இது மிளகு மட்டும் இன்னும் வரல. சின்ன சின்னதாக பச்சையாக இருக்குதுங்க. இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்குது. பிடிச்சி பார்த்தோம், ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ண செம்மையாக இருக்குதுங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வேறு லெவல். ஹஸ்பண்ட் வருதுங்க. சின்ன ஹஸ்பண்டு. இந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதுங்க. ரொம்பனா ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருக்குதுங்க. பேர் ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. நான் இந்த வீடியோவை வண்டி
ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நான் பேசலைங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல. தனியாக தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த டைம் நான் பெட்டராக எதிர்பார்க்குறேன். பெட்டராக பண்ணுறேன். கேஆர்எம் ஃபைனலாக கரடி ஒரு வந்தாச்சு. இந்த ரோடை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ரோட்டில் வண்டி வரட்டும், பேக் பெயின் வந்துடும், வண்டியும் டேமேஜ் ஆகிடுங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் சம்திங் தெரியல, ஒரு 5 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து இப்போ தான் ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். குட்டி ஊராக இருக்குதுங்க. இந்த ஊரில் இருக்கிறீங்களாம் ரொம்ப லக்கிங்க. நினச்ச டைமில் மழை பெய்யும், ஜில்லுன்னே இருக்கும், வெயில் அதிகம் அடிக்காது. அவ்வளோதாங்க, கரடியோட என்ட்ரி ஆகிட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு மட்டும் எந்த போகணுன்னு தெரியலைங்க. எந்த போகணுன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம். இந்த பெரிய மேடாட்டு இருக்குதுங்க. இந்த வண்டி ஏறுமான்னு தெரியலையே. கொஞ்சம் பதல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் ரோடு அருமையாக இருக்குங்க. ஆனால் நான் வண்டி டயர் மாத்திரம் இன்னும் ஒரு டைம் கூட வண்டி காற்று அடிச்சதும் கிடையாதுங்க. வண்டி டயர் மாத்திரப்ப அடிச்சது மட்டும்தான், நான் அடிச்சதே கிடையாதுங்க. அதனால தான் வண்டி கொஞ்சம் நெளிகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. இந்த ரோடு பாருங்கள். இந்த ரோட்டில் கண்டிப்பாக வண்டி பஞ்சர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் எது கல் விழுதுன்னு தெரியலைங்க. கேஆர் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. நம்மளுக்கு வழி மாறி வந்துட்டோமோன்னு தெரியல. இந்த இடத்துல டவரே கிடைக்க மாட்டேங்குது. 4G கிடைக்க மாட்டேங்குது, 5G கிடைக்க மாட்டேங்குது. 1G 2G 1G 2G 1G இந்த டவர் தான் கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாருங்கள், ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. வண்டி ஏறப்போ ஏற்றிடுமான்னு தெரியல. தடுமாறிடும்னு நினைக்கிறேங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய பள்ளம். ஓகே, நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு வந்துருச்சு.